ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61:11. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவர்களை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிற ஒரு வருடம். இந்த வருடத்துல இத்தனை வருடங்கள் ஒரு விதை எங்கேயுமே மேன்மை பாராட்டப்படாத ஒரு பொருள். உண்மையா இல்லைங்களா? நீங்க நடந்து போறீங்க, விதையை எதனா மேன்மைங்களா? இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த விதை முளைக்கும் போது மேன்மை பாராட்டப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சீடு ரோட்டில் இருக்கும்போது அது மேன்மை பாராட்டப்படாது. அந்த சீடு என்னைக்கு வளருதோ, முளை விட்டு எழும்புதோ, அது அன்னைக்கு மேன்மைக்குரியதாய் மாறும். அல்லேலூயா. அது வளர்ந்து ஒரு மரமாய் கனிகளை கொடுத்து மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்தப்படும் போது அது ஒரு மேன்மைக்கு உரிய பாத்திரம். அல்லேலூயா. 2024 வரைக்கும் ஒரு விதையாய் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு புறப்பட்டு வருது, உன்னை முளைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன்னை முளைக்க பண்ணுறாரு. அல்லேலூயா. உன்னை முளைக்க பண்ணுகிற வருடம். நீ முளைச்சிட்டன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அல்லேலூயா. செடியுடைய வளர்ச்சியை, மரத்துடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் விதையை தடுப்பாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் மரமாய் வளர்ந்த பிறகு யாரும் கிட்ட போக முடியாது. அல்லேலூயா. முளைக்க பண்ணுகிற ஒரு வருடம். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏசாயா 55:10-11 எடுத்து வாசித்து பாருங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இது வரைக்கும் விதை மேலே தண்ணி படலை. விதை மேலே தண்ணி பட்டால் என்ன ஆகிட்டுருக்கும்? முளைக்கும். அல்லேலூயா. 2025 வானத்திலேருந்து ஒரு மழை உங்கள் மேலே விழும். அல்லேலூயா. இது முளைக்க பண்ணுகிற வருடம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், முளைக்க பண்ணுகிற வருடம். சீடு இவ்வளோ நாள் பாதுகாக்கப்பட்டது, இன்றைக்கு முளை விடுகிற வருடமாய் மாறுது. நீங்கள் முளை விட ஆரம்பிச்சிங்கன்னா மரமாய் மாறிடுவீங்க. மரம் பலருக்கு உபயோகமாக இருக்கும், சீடு யாருக்கும் உபயோகமாக இருக்காது. சீடை எப்படிங்க வச்சுருப்போம்? வீட்டில் ஒரு ஓரத்தில் இருக்கும். சகரியா 8:12 எடுத்து வாசித்து பாருங்க. விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். விதை மேலே இதெல்லாம் படுங்க, பட்டவுடனே அது வளர்ந்துடும். இந்த வருடம் ஒரு வளர்ச்சியின் வருடம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வளர்ச்சியின் வருடம். கண்டிப்பாக growth இருக்கும். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக உங்களை முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக உங்கள் குடும்பத்தை முளைக்க பண்ணுவார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உங்களை முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. மத்தேயு 27:11-24 யாருன்னா ஒருத்தர் குயிக்காக வாசிங்க. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றஞ்சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னான். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள்.
கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அந்த கடைசி வசனத்தில் ஜனங்களுக்கு முன்பாக லைன் போட்டுங்க, அண்டர்லைன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு எல்லா ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் முன்பாக முளைக்க பண்ணுகிற ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் நீதியை நியாயத்தை முளைக்க பண்ணுவார். பிலாத்துக்கிட்ட சேனாதிபதி போய் சொல்கிறார், 2 குற்றவாளி இருக்கிறான், ஒருத்தன் யார்? பரபாசு, ரெண்டாவது இயேசு. 2 குற்றவாளிங்கன்றாங்க, 2 பேரையும் சாகடிக்கணும், சிலுவையில் அடிக்கணும், இல்லை சாகடிக்கணும்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பரபாசை விடுவிக்கணும்னு மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க, இவரை சிலுவையில் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த 24 சரியான ஒரு வசனம், கலக்கம் அதிகமாகிறதே அல்லாமல் பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு. பிலாத்துவால் நைட்டு தூங்கவே முடியலங்க. அல்லேலூயா. அவர் ஒரு சைன் பண்ணவுடனே அடுத்த நாள் சிலுவையில் அடிக்க வேண்டியது இயேசுவை. ஆனால் பிலாத்து என்ன சொல்கிறான்? கலக்கம் அவனுக்கு அதிகமாகிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் அவன் சைன் பண்ணாமல் என்ன சொல்கிறான்? கையை கழுவி, ஜனங்களுக்கு முன்பாக கையை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று போயிட்டான். கர்த்தருடைய வாக்கு தத்தம் புறப்பட்டு வருது. இந்த வருடத்தில் உங்களுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. நியாயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வருடமாக இருக்கும். எத்தனை பேர் உண்மையை மறைச்சாலும் நியாயம் விசாரிக்கிற நாட்கள். அல்லேலூயா. நியாயத்தை முளைக்க பண்ணுகிற நாட்கள். அதுதான் எதிரியே கலங்கத்தை உண்டு பண்ணுவார். அவன் கலங்கி போயிட்டான். யார்? பிலாத்து. அவன் தாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய சீஃப் ஜட்ஜு, சைன் பண்ணுற வேண்டிய இடத்துல இருக்கிறான், அத்தாரிட்டியில் இருக்கிறான். அவன் சொல்கிறான், கலங்கி போய் சொல்கிறான், இந்த நீதிமானுக்கு நான் சைனு பண்ண மாட்டேன். அதான் அந்த வசனம் சொல்லுது, ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அல்லேலூயா. எத்தனை பேர் நீதிக்காக போராடுறீங்களோ உங்களுக்கு வெற்றி உண்டு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அல்லேலூயா. நியாயத்தை முளைக்க பண்ணுகிற வருடமாக இருக்கும். அல்லேலூயா. நியாயம் மட்டும்தாங்க பேசும். அல்லேலூயா. பிலாத்து கலங்கி போய் நின்றான். அவன் தான் ஃபைனல் அத்தாரிட்டி சிலுவையில் போடுறதுக்கு. ஆனால் அந்த ஆத்தரைசேஷனே அவனால் பண்ண முடியல. ஏன்னா கர்த்தர் கலக்கத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அவங்ககிட்ட எத்தனையோ பேர் சேனாதிபதி ஒன்று சொல்கிறான், இவன் ஒன்று சொல்கிறான். எது சொன்னாலும் அவனுக்கு ஒரு கலக்கம் வந்தது. இது வரைக்கும் உங்களுடைய உண்மைகள் மூடப்பட்டிருக்கலாம். நான் கர்த்தர் சொல்கிறார், இந்த வருடத்தில் நியாயத்தை முளைக்க பண்ணுவார். நியாயத்தை யாராலையும் மறைக்க முடியாது. எதிரிகளுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் நியாயத்தை முளைக்க பண்ணுவார். 2வது லூக்கா 20:21-26 வரைக்கும் வாசி. அவர்கள் வந்து, போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாக இருந்தார்கள். 2வது ஆசீர்வாதம் எழுதுங்க, பேச்சில் ஞானத்தை முளைக்க பண்ணுவார். நீங்கள் பேசுகிற பேச்சு ஞானமாக இருக்கும். ஏசப்பாக்கும் அங்கே என்னென்னா பிரதான ஆசிரியருக்கும் ஒரு டிஸ்கஷன் போயின்னு இருக்குது. இவரை எப்படியாவது மடக்கணும்னு நினைக்கிறார். யார்? பிரதான ஆசிரியர். யாரை? ஏசப்பாவை எப்படியாவது கவுக்கணும். இன்றைக்கி நம்மளை கவுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? பக்கத்தில், சைடில், முன்னாடி, பின்னாடி எல்லாரும் இருக்கிறாங்க. முதுகில் குத்துறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு, ஏசப்பாக்கு பிதாகிட்டேருந்து ஒரு ஞானம் வருது. அல்லேலூயா. ராயனுக்கு வரி கட்டலாமா வேணாமான்னு சொன்னோடனே அப்படியே மடக்கிறாரு. ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கூறுன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அவனுக்கு என்ன வந்தது? பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் ஆச்சரியப்பட்டு மௌனமாக இருந்தாங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன்னோட போராடுறவங்களாம் இனிமேல் மௌனமாகிடுவான். அல்லேலூயா. தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. உன்னோடு போராடுறவங்களாம் மௌனமாகிற நாட்கள். அல்லேலூயா. பேச்சிலே ஞானத்தை முளைக்க பண்ணுகிற ஒரு வருடமாய் உங்களுக்கு ஞானம் முளைக்க பண்ணும். நான் இப்படி தான் அடிக்கடி சொல்லுவேன், 10 வருஷம் இல்லைனா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஞானம் இருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன்? அல்லேலூயா. இந்த எல்லா இடத்தையும் வாங்கி போட்டிருப்போம். அப்படி தான் எல்லாரும் நினைக்கிறோம். அல்லேலூயா.
இத்தனை இடம்லாம் ரொம்ப சீப்பாக இருந்தது பிரதர், இப்போ தான் விலை ஏறி போச்சு. அந்த ஞானம் அப்போ உங்களுக்கு இல்லை. ஞானம் எப்போ உங்ககிட்ட வருதோ உங்ககிட்ட எதிர்த்து யாராலையுமே பேச முடியாது. அல்லேலூயா. எதிர்க்க வர மௌனமாக தான் இருப்பான். இன்றைக்கி ஞானிகளை பார்த்து எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அவன் பேசினா எதுவுமே எதிர்த்து பேச முடியாது. அல்லேலூயா. ஞானம் தன் வீட்டை கட்டும், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். இல்லாதவள் நீங்கள் போட்டுங்க. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும், இல்லாத ஸ்திரீ வீட்டை இடித்து போடுவாள். அல்லேலூயா. ஏசப்பாக்கு பிதா கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வருது. அந்த நேரத்தில் ஒரு ஞானத்தை கட்டளையிடுறார். இவன் கேட்குறான், வரி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இவரை மடக்கணும். ஆனால் கரெக்டான ஒரு வார்த்தை, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நல்ல ஞானத்தை தருவார். இன்றைக்கி நிறைய விஷயத்த நம்ம பேச்சினால் இழந்து போயிருக்கோம். உண்மையாக இல்லையா? எங்கே எதை பேசணும் தெரியாமல் உறவுகளையும் நண்பர்களையும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களையும் இழந்து போயிருக்கிறது காரணம் எது? நம்முடைய வாயின் வார்த்தை. அல்லேலூயா. ஞானம் விளங்க என்ன திறக்கணும்? வாயை திறக்கணும். அல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் சொல்கிற ரெண்டாவது வார்த்தை ஞானத்தை முளைக்க பண்ணுகிற ஒரு வருடமாக இருக்கும். முதலாவது என்ன சொன்ன? நியாயத்தை முளைக்க பண்ணுகிற ஒரு வருடம். அல்லேலூயா. எத்தனை உண்மைகள் மூடப்பட்டாலும் நியாயம் கர்த்தரால் முளைக்க பண்ணுகிற வருடமாய் மாறும். அல்லேலூயா. மூன்றாவது உபாகமம் 3:27-28. நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர் யாரா இருப்பான்? யோசுவா. அல்லேலூயா. ஆனால் யார் சுதந்திரித்திருக்கணும்? நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மோசே தான் யாரை வழி நடத்த போகிறா? இஸ்ரவேல் ஜனனை கானான் தேசத்துக்கு எகிப்துலேருந்து எடுத்துகிட்டு போயினே இருக்கிறாரு. முடிக்கிற ஸ்டேஜ் அடுத்தது பார்த்தா யோர்தான் கண்ணு கெட்டுற தூரத்தில் இருக்குது. ஒரு கடலை தான்னா அவர் போக வேண்டிய டெஸ்டினி வந்துடுச்சு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ போக மாட்டே. யார் போவான்? யோசுவா தான் போவான். அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம், புதிய பொறுப்புகள் புதிய பதவிகளை முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. புதிய பொறுப்புகள் புதிய பதவிகளை முளைக்க பண்ணுகிற ஒரு வருடம். அல்லேலூயா. மோசே தான் அந்த மக்களை, அத்தனை லட்சம் மக்களை எடுத்துகிட்டு போய் கானானில் சேர்த்துருக்கணும். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல யாரை நியமிக்கிறாரு? யோசுவாவை நியமிக்கிறார். அல்லேலூயா. அவனை திடப்படுத்த பலப்படுத்த ஆட்களை உண்டு பண்ணுகிறார். இந்த காலவேளையில் சொல்கிறேன், உங்களுக்கு புதிய பதவிகள் புதிய பொசிஷன் புதிய பொறுப்புகள் வந்ததுன்னா தைரியமாக எடுங்க. அல்லேலூயா. யோசுவா ஃபஸ்ட்டு சொன்னதுன்னா நான் சின்ன பையன்ட்டான். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தினன்கோள் நான் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உன்னை வச்சு செய்வான்றான். ஏன்னா அவன் சிஷியன். யாருக்கு? மோசேக்கு. சிஷியனை வச்சு தான் அத்தனை லட்சம் மக்களை கானானுக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், புதிய பொறுப்பு வரும், புதிய பதவி வரும், தைரியமாக எடுத்து பண்ணு. தட்டி சொல்லுங்கள். தட்டி சொன்னால் தான் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. தட்டி சொல்லுங்கள், உனக்கு புதிய பொறுப்புகள் வரும், புதிய பதவிகள் வரும், தைரியமாக எடுத்து பண்ணு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத. அல்லேலூயா. யோசுவா ஃபஸ்ட்டு சொன்னது நான் சின்ன பையன், என்னால் எப்படி இத்தனை மக்களை நடத்த முடியும்னு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது, நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உன்னை வைத்து செய்வேன்னு. ஆனால் யோசுவா மூலம் தான் அத்தனை பேர் உள்ளே போனாங்க. அல்லேலூயா. மோசே அத்தனை வருஷம் நடத்தி போனார், 40 வருஷம். ஆனால் அவரால் உள்ளே போக முடியல, பார்க்க தான் முடிஞ்சுது. நான் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ பார்க்க மாட்ட, உள்ளே போயிடுவேன். 3 காரியங்களை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னது? நியாயத்தை முளைக்க பண்ணுவார். ரெண்டாவது ஞானத்தை, பேச்சிலே ஞானத்தை முளைக்க பண்ணுவார். மூன்றாவது புதிய பொறுப்புகள் புதிய பதவிகளை முளைக்க பண்ணுவார். நான்காவது ஒன்று சொல்லி முடித்தார். எரேமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சியை முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி 3 வந்துருங்க. அல்லேலூயா. அது வரும்போது எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து நடுங்குவார்கள்.
ஒரு பெரிய பதவியில் இருக்க உள்ளே வந்தால் என்ன அவங்க மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு ரெஸ்பெக்ட்டுக்கு ஏஞ்சி இருப்பாங்க. அல்லேலூயா. அங்கே அதை தான் போட்டிருக்கு, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகள் எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதான நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் எப்படி எடுக்கிறேன்னா, என்னை கிண்டல் பண்ணவெல்லாம் என்னை பார்த்து பயப்படுவான். அல்லேலூயா. இவன் உருப்பட மாட்டான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்களை சொல்லியிருக்காங்களா இல்லை? என்ன சொல்லியிருக்கிறாங்க? இவன் உருப்பட மாட்டான், இவன்லாம் முன்னேற மாட்டான்னு. ஆனால் அந்த மக்கள் எதிர்க்க உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த மக்கள் எதிர்க்க உன் பையனை நிறுத்துவார், உங்கள் மகளை நிறுத்துவார். அல்லேலூயா. எவன் சொல்கிறானோ அந்த மக்கள் எதிர்க்க, அதுதானே போட்டிருக்கு, அவன் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதான நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உரைக்கிறார். 4வது ஆசீர்வாதம், மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சியை முளைக்க பண்ணுவார். 4 விஷயத்தை முளைக்க பண்ணுவாருங்க. ஃபஸ்ட்டு நியாயத்தை முளைக்க பண்ணுவார். எதுவுமே மூடி மறைக்க முடியாது. பிலாத்துக்கு தூக்கமே வரல. அவன் சைன் பண்ணியிருந்தானா அடுத்த நாளே போட்டிருப்பாங்க. ஆனால் அவன் சைன் பண்ணல. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், இந்த நீதிமானுக்கு நான் சைன் பண்ணிட்டா எனக்கு தானே பாவம். அல்லேலூயா. 2வது பேச்சிலே ஞானத்தை முளைக்க பண்ணினார். 3வது புதிய பொறுப்புகள் புதிய பதவிகளை முளைக்க பண்ணார். மோசேக்கு ஆசை அவர் தான் எடுத்துன்னு போய் சேர்க்கணும்னு. ஆனால் யோசுவாவை வச்சு அந்த காரியங்களை நடத்துகிறார். இன்றைக்கி நம்ம ப்ரொமோஷனுக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கும் அடிச்சுக்கிறோம். கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. பதவி உயர்களுக்கு இன்றைக்கி பெரிய பிரச்சனை நடக்குது வேலையில். அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் புதிய பதவிகளை தருவார், புதிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார், புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் அதை தைரியமாக எடுத்து பண்ணணும். யோசுவாவும் போல் ஒரு இடத்துலையும் பேசிடாதீங்க என்னால் பண்ண முடியாதுன்னு. கர்த்தர் உங்களை வைத்து பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 4வது மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சியை முளைக்க பண்ணுவார். அந்த தேசம் முழுவதும், அந்த ஜாதி ஜனங்கள் முழுவதும் எல்லாரும் என்ன போட்டிருக்கு? பயந்து நடுங்குவார்கள். நம்ம உயர்றதை பார்க்கணும். குடும்பத்தில் நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளை கொட்டி 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 இவன் முன்னேற மாட்டான், இவன் வளர மாட்டான்னு சொல்லி வளர்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த மக்கள் மத்தியில் உங்கள் மக்களை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. நீதி மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் முளைக்க பண்ணுகிற ஒரு நாட்கள். அல்லேலூயா. 4 விஷயத்தை கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து, அந்த 61:11 படி கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிற ஒரு வருடமாக மாற்றுவார். எரேமியா 33:15 வாசிக்கிறோம், அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதின் நீதியை கிளையை முளைக்க பண்ணுவேன், அது பூமியில் நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். 23:5 வாசிக்கிறோம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதின் ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவான், அவன் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக நியாயம் விசாரிப்பார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எதுக்கும் நீ போராடாத, அவர் ஜெயத்தை தருவார். அவர் உனக்காக போராடுவார். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பது அறிந்து கொள்வீங்க. அல்லேலூயா. போராட்டம் அவருடையது, நீதி செய்வது அவருடையது. இன்றைக்கி பிரச்சனையே நம்ம சண்டை போட்டு வந்துடுறோம். சண்டை போட்டு வந்து அவர் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் நல்லா 2 சைடும் தட்டி சொல்லுங்கள், சண்டை போடாத. திட்டினாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், சண்டை போடாத. கர்த்தர் உனக்கு நீதியே செய்ய மாட்டார். யாரெல்லாம் வீட்டில் சண்டை போடுறீங்களோ, வெளியில் சண்டை போடுறீங்களோ, நியாயமும் கிடைக்காது, நீதியும் கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சணும். அப்பா நீதியை முளைக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே, பிலாத்தை தூங்க விடலைங்க. நான் இப்படி தான் யோசிக்கிறேன், என்னை எவனா அடிக்கணும்னு நினச்சா அவனுக்கு தூக்கமே வரக்கூடாது. அப்படி தான் அந்த வசனத்தை நான் பார்க்குறேன். எனக்கு குழி பறிக்கணும்னு எவனா நினச்சானா அவனுக்கு அந்த நைட்டு தூக்கமே வர பண்ணிடணும். அவன் அடுத்த நாள் காலையில் என்கிட்ட வந்து சாரி கேட்கணும். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்துடைய ஆழம். அந்த
விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர்ந்து ஓடுங்க. இன்றைக்கி எப்படி எதிராளி அடிக்கலாம் தான் நம்ம பிளான் பண்ணுறோம். அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், போராட்டம் அவருடையது, உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருப்ப, ஆனால் ஜெயத்தை காணுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. பிலாத்தை தூங்க விடாமல் பண்ணவர் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற நாட்கள். அல்லேலூயா. நிறைய இடத்துல நானும் சரி ஞானம் இல்லாமல் பேசுகிறோம். இந்த வருடத்தில் கர்த்தாவே எனக்கு சாலமோனுக்கு கொடுத்த நல்ல ஞானத்தை தாங்க. நான் எங்கே எதை பேசணுமோ அதை மட்டும்தான் நான் பேசணும். தேவையில்லாத காரியத்தை நான் பேசவே கூடாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஞானம் இருந்தால் மட்டும் வாயை தோற, இல்லாட்டா வாயை மூடிக்கோ. தட்டிட்டு 2 சைடும் தட்டி சொல்லிட்டு கம்முன்னு இருந்துருங்க. அல்லேலூயா. ஞானம் இருந்தால் மட்டும்தான் வாயை திறக்கணும். இல்லட்டா 2 பேர் பேசின்னு இருப்பாங்க, அந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் 3ஆவது ஆள் வந்து அதை பற்றி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சம்மந்தமே இருக்காது. இனிமேல் அப்படி பேசாதீங்க. அல்லேலூயா. இனிமேல் அந்த மாதிரி பேசாதீங்க. ஞானம் விளங்க வாயை திறக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் எதிராக இருக்கிறவன் ஆச்சரியப்பட்டு மௌனமாக இருப்பான். அல்லேலூயா. 3வது, புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் கர்த்தர் கொடுக்கும்போது உங்களுக்கு அதற்குரிய ஆளுகளை ஏற்படுத்துவார். எந்த திசையிலேருந்து உதவி வரும் தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, ஏசப்பாவை ஏற்றுக்கினவுடனே வீட்டில் அப்பாயின்மெண்ட் வரும்னு. வரவே வராது. நிறைய பேர் அதை நினச்சின்னுக்கிறாங்க. ஏசாவை ஏற்றுக்கொண்டவனே கடன் பாரம் நீங்காது. அதெல்லாம் பொய் பிரசங்கம். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ வேலையை தேடணும், அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அல்லேலூயா. மனுஷ உதவியும் தேவது உதவியும் சேரும்போது உனக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. வீட்டில் தூங்கின்னு இருக்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலை கிடைக்காது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எல்லாரும் ரெடியாக இருக்கணும். ரெடி பண்ணால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். பிஸ்னஸ்லேயும் சரி, போட்ட பணத்தை உடனே எடுக்கணும்னாலும் உழைக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உழைக்கணும். உழைக்காமல் ஆண்டவர் உனக்கு ஓசியில் காசு தர மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒன்றும் திருடம் கிடையாது திருடி தரத்துக்கு. நீ வேலை செஞ்சால் மட்டும்தான் உனக்கு காசு. அல்லேலூயா. உழைக்க பலனை தருவார், உழைக்க ஞானத்தை தருவார். அல்லேலூயா. புதிய வாய்ப்புகள், புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் வரும். ஆனால் நீ வேலை செய்யணும். பக்கத்தில் தட்டி சொல்லணும், நீ வேலை செய்யணும். ஓசியில் சோறு சாப்பிடாத. 4வது, மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி 3 முளைக்க பண்ணுவார். அந்த நாட்களில் எல்லாரும் உங்களுக்கு பயப்படுகிற நாட்களாய் மாறும். அல்லேலூயா. உங்களுக்கு பயப்படுகிற நாட்கள் வெகு சமீபம். அல்லேலூயா. 3த்தையும் முளைக்க பண்ணாருன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு மரியாதை அங்கே தானாக வரும். இன்றைக்கி நிறைய இடத்துல எனக்கு மரியாதை பண்ணல, என்னை கூப்பிடல, வைக்கல இதுலேயே தான் அடிச்சுன்னு இருக்கிறோம் தவிர, கர்த்தர் உயர்த்தும் போது ஆட்டோமேட்டிக் அவன் உன்னை கூப்பிடுவான். அல்லேலூயா. இன்றைக்கி பிரச்சனையே அதுதான். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுக்கல, தலை வாழையில் எனக்கு போடலை, அவனுக்கு போட்டாங்க, போட்டுமே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்த நினைத்தால் யாராலையும் தடுக்க முடியாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன்னை உயர்த்த நினைத்தால் யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி உயர்த்தும் போது எதிர்க்க இருக்கவங்க எல்லாம் பயப்படுவான். கர்த்தர் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். சங்கீதம் 103:6 வாசிக்கிறோம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. கணவனை இழந்தவங்க வந்து நம்ம ஊரில் வந்து எதிர்க்க வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஓடி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் உன் நாமத்தை மாற்றுவார். அல்லேலூயா. உன் கேட்டகரியை மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் அந்த 2வது லைன் போட்டு, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. நீ வந்தால் உருப்பட மாட்டேன்னு சொன்னவன் உன்னை வர வச்சு தான் அவங்க ரிப்பனை வெட்டுவான். நீ இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். எல்லாம் எழுப்பி நிற்போம்.